சமையல். இன்னைக்கு நம்ம சமையல் என்னது பார்க்க போகிறோம் அப்படின்னா பச்சை பட்டாணி சாதமும் உருளைக்கிழங்கு சில்லியும். அப்புறம் நம்ம அப்படியே லைக் போடுங்க, நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இப்போ குக்கரில் தான் 4 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டாச்சு. ஆயில் சூடாகிடுது. இப்போ 2 பட்டை, ஒரு 4 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு பிரியாணி இலை, அப்புறம் இந்த கடல் பாசி இதெல்லாம் கொஞ்சம் சிவப்பாக வரட்டும். அடுத்து 4 பெரிய வெங்காயம், மசாலா வறுத்து எடுத்துடலாம். 1 ஸ்பூன் சோம்பு, 5 கிராம்பு, 4 ஏலக்காய், 2 பட்டை, இந்த பிரியாணி இலை இதெல்லாம் கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு கப்பு புதினா, மல்லித்தழை, 6 பச்சை மிளகாய் இது எல்லாமே அரைச்சி பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அரைச்சி வச்ச பேஸ்ட் எடுத்து இதில் போட்டு நல்லா வதக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் அரைச்சி வச்சிருக்கிறேன், அதையும் போட்டு வதக்கிடலாம். தனியை விடாம வதக்கணும். இப்போ பச்சை பட்டாணி, அதாவது இது அளவு எப்படின்னா இதுக்கு 1 கப்பு எடுத்து வச்சு ஊற வச்சு பாதி வேக்காடு தான் இது வேக வச்சிருக்கிறேன். ஃபுல்லாக வேக வச்சோம்னா நம்ம அடுத்து இந்த சாப்பாடெல்லாம் வேகும்போது குழஞ்சி போயிடும். அதனால பாதி வெந்தா போதும். இப்போ இந்த மசாலா வறுத்து எடுத்து வச்சிருந்தோம்ல அதை பொடி பண்ணி போட்டாச்சு. போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ உப்பு போட்டுக்கலாம். இப்போ ஓரளவுக்கு போட்டுக்கலாம். அப்புறம் தண்ணியெல்லாம் ஊற்றி கொதிக்கும் போது பார்த்துக்கலாம். பத்தலாம் போட்டுக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு தான் அரிசி எடுத்து வச்சிருக்கிறேன். 3 டம்ளர் எடுத்தேன், அதுக்கு 5 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். அரிசி ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சு தான் போடணும். இப்போ நல்லா கொதிக்கும் போது நெய் விட்டுக்கலாம். நெய் தான் அந்த அளவுக்கு விட்டுக்கலாம். உப்பெல்லாம் நல்லா கரெக்டாக இருக்குது. மூடி வச்சுட்டு சிம்மில் வச்சுட்டு ஒரு 1/4 மணி நேரம் அப்படியே விட்டுறணும். விசில் விட வேண்டாம். இப்போ அடுத்து உருளைக்கிழங்கு சில்லிக்கு ரெடி பண்ணிடலாம். இது வந்து இந்த அளவுக்கு கட் பண்ணி பாருங்க, பாதி வேக்காடு தான் வேக வச்சு, தண்ணியே இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த மசாலா ரெடி பண்ணிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு கடலை மாவு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். அடுத்து அரிசி மாவு 1 ஸ்பூன். அடுத்து கார்ன்ஃப்ளவர் மாவு 1 ஸ்பூன். அடுத்து மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன். கரம் மசாலா 1 ஸ்பூன். உப்பு பார்த்து கரெக்டாக போட்டுக்கணும். அடுத்து கொஞ்சமாக பெப்பர் தூள் பண்ணி வச்சுருக்கிறேன். அவ்வளோதான். இனி எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் வச்சுக்கலாம். இது வந்து 2 ஸ்பூன் ஆயில் விட்டு நல்லா இப்படி பிசைஞ்சிருக்கிறேன். தண்ணியெல்லாம் ஊற்றலை. இதில் கொஞ்சம் லெமன் விட்டுக்கலாம். இது கூட பூண்டு ஒரு 5-6 பல் தட்டி போட்டிருக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை தழை. இனி வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இப்படியே ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் போடுங்க. ஆல்ரெடி கிழங்கு பாதி வேக்காடு வெந்ததுனால இது சீக்கிரம் வெந்துடுது. போது எடுத்துடலாம். எல்லாம் மொறு மொறுன்னு வந்துருச்சு பாருங்க. இப்போ சாப்பாடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சில்லியெல்லாம் பொரிச்சு எடுத்தாச்சுல்ல, சாப்பாடை பார்த்துடலாம். இப்போ இதை வந்து ஒரு கிளறி விட்டு ஒரு 2 நிமிஷம் மறுபடியும் மூடி வைக்கணும். பாருங்கள், நல்லா வெந்துடுது. விசிலே விடலை, நல்லா வெந்துடுது. அதுலேயே ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சு சாப்பிட்றலாம்.
இப்போ இது வந்து கலர் சேஞ்ச் பண்ணி